மாஸ்டர் மகேந்திரன், ராம்கி, பப்ளு இவங்களாம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு பிலிம் தான் நீலகண்டா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மாஸ்டர் மகேந்திரன் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஒரு திருட்டு பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க ஊர் வழக்கப்படி ஊருக்குள்ள எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கிற ஆள் ராம்கி. அவர் சொல்ற தீர்ப்பை ஊர் மக்கள் எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அப்படிங்கிறப்ப அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, நீ இந்த ஊரை தாண்டி ஊர் எல்லையை தாண்டக்கூடாது, 30 வருஷத்துக்கு இந்த ஊர் எல்லையை நீ தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாரு. நம்ம பார்த்த தீர்ப்பு நாட்டாம எல்லாருமே ஊரோட ஒதுக்கி வைக்கிறேன், 30 வருஷத்துக்கு அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்களே, இது வித்தியாசமான தீர்ப்பா இருக்கு. 30 வருஷத்துக்கு நீ ஊரை தாண்டவே கூடாது, ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஊர் மக்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதை அவங்க எல்லாமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவர் தான் மேல தப்பு இருந்துச்சா இல்லையா, தான் தப்பு பண்ணல அப்படிங்கிறத நிரூபிச்சாரா நிரூபிக்கலையா, திரும்ப தன்னோட பேக் டு நார்மலா இவர் லைஃப் மாறிச்சா மாறலையா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த நீலகண்டா. படத்தோட டைரக்டர் மகேந்திரனுக்கு ஏத்த மாதிரி நிறைய சீன் எழுதியிருக்காரு. படத்துல மகேந்திரனுக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் இருக்கு, ஹீரோயிக்கா பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, லவ் ஸ்கோர் இருக்கு, மாசான வசனங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டாப் ஹீரோஸ்க்கு பண்ண வேண்டிய எல்லா எலமெண்ட்டையுமே மகேந்திரன் வச்சு பார்த்துட்டாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் மகேந்திரன் நார்மலாவே ஒரு ஸ்ட்ராங்கான பிசிக் இருக்கக்கூடிய அதெல்லாம் நல்லா பண்ணிட்டாப்ல. லவ் சீக்வன்ஸ் இருக்கு, படத்துல ஒரு பெட்ராயல் ரிவெஞ்ச் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. படத்துல இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே இல்ல. படம் ஸ்டார்ட் ஆகி சரி ஓகே இவர் தன்னோட தப்பு நிரூபிப்பார் அப்படின்னு பார்த்தா அது வேற எங்கேயோ ஒரு லவ் ட்ராக்ல போகுது, வேற எங்கிட்ட போய்கிட்டு இருக்கு. அந்த என்கேஜான ஸ்கிரீன் பிளே இல்ல. அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த இடத்துலயுமே ஒரு ஆடியன்ஸை கட்டி போடுற மாதிரி உட்காந்து பாக்குறதுக்கான எந்த எலமெண்ட்டுமே படத்துக்குள்ள இல்ல. சினிமோட்டோகிராஃபி ஒரு சூப்பரா இருக்கு, மியூசிக் ஸ்கோர் பயங்கரமான பிஜிஎம் ஸ்கோர் இருக்கு, நீலகண்டா நீலகண்டா அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல அதெல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஆடியன்ஸை உட்கார வச்சு கட்டி போடுற மாதிரி ஸ்கிரீன் பிளே இல்ல. ஏதோ போகுது ஓகே அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஏதோ பாக்குறோம், வேற வழி இல்ல, படத்தை போட்டாச்சு முடிக்க வரைக்கும் பாத்துருவோங்கிற மைண்ட் செட் தான் போகுது. காமெடி ஸ்கோர் பெருசா எனக்கு ஒர்க் ஆகல, ரொம்ப ஓவர் டாஸா இருந்துச்சு. ரைட்டு, மாஸ்டர் மகேந்திரனை ஒரு 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 ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் பண்ணணுங்கிறது ஓகே. ஆனா எடுத்த உடனே இந்த மீட்டர் ரொம்ப அதிகம், கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் எந்த இடத்துலயுமே என்ன என்கேஜா வச்சுக்கல. படத்துல காமெடி ஸ்கோருமே இல்ல. படம் ஏதோ போகுது போட்டுட்டோம் பாத்துருவோம் சொல்லி மாதிரி தான் பார்த்தது. மற்றபடி எனக்கு இந்த படம் ஒரு ஒரு ஆவரேஜான ஃபிலிமா தான் ஃபீல் பண்ணேன். படம் நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா படம் சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.